இந்த வேத வசனங்களை நாம் படிக்கும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இதை ஒரு வாக்குத்தத்தமாக நாம் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் வைக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனமாக இன்னைக்கு இதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் நீதிமானை குறித்து இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வாக்காக கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் 92வது சங்கீதத்திலே 12வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நீதிமான் பனையை போல் செழித்து லீவனோனிலே கேதுருவை போல் வளருவான். ஸ்தோத்திரம். ஆகவே நீதிமானுக்கென்று ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த வளர்ச்சி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே இன்னைக்கு நீதிமான் என்கிறதான அந்த விஷயத்தில் இருக்க சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தரை மையப்படுத்துவோம். இன்றைக்கு அருமையாக சொல்லப்படுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். சோத்திரம். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பாருங்கள், நீதிமான்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து வேதம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? நோவா தன் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்களா? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டார். இந்த வசனத்தின்படி, இந்த தேவ வார்த்தையின்படி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற வேதவசனம். ஒவ்வொரு நீதிமானும் என்ன விரும்புவான்? பிற்காலத்திலே, எதிர்காலங்களிலே நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் எல்லா நீதிமான்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. நீதிமான்கள் என்று சொல்லுகிறவங்க, துன்மார்க்கர் என்று சொல்லுகிறவங்க, சன்மார்க்கர் என்று சொல்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் இருக்கிறது. எல்லாருமே தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருப்பதில்லை, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையில வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எப்படி என்றால், நீதிமான் யார் நீதிமானாக இந்த உலக வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஸ்ட்ரிக்டா நல்ல ஒரு வைராக்கியமா தேவனுடைய விருப்பப்படி, தேவனுடைய சித்தப்படி எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு நீதிமானா வாழணும்னு சில பிரச்சனைகள்ல, சில போராட்டங்கள்ல, சில கண்ணீர்ல, கவலையில என்ன வந்தாலும் அவன் நீதியை விட்டு விடாம அவன் நீதியை பின்பற்றி, தெய்வத்தை பின்பற்றி ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாக ஒரு நீதிமானாக அவன் அப்படி வளர்ந்து வரும்போது அவனுடைய வளர்ச்சியின் மூலமாக அது கீழே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, அவன் பிள்ளைகளுக்கு எப்படி இருப்பாங்களா? அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க எல்லாரும் பாக்கியவான்களாக இருப்பாங்களாம். பார்த்தீங்களா? இப்போ நீதிமானா வாழ்றதுனால நமக்கு என்னையா பலன் என்று நிறைய பேர் ரொம்ப கேட்பாங்க. நான் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டேன், நான் அநேக விஷயங்களை தொடர்றதில்லை, நான் அப்படி வாழ்கிறேன், இப்படி வாழ்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம் உங்களுக்கு எதிர்காலங்களிலே உங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்போ பாருங்க, நோவா தன் காலத்தில் அவர் நீதிமானாக இருந்தார். ஆனால் அவர் பிள்ளைகளுடைய காலத்தில் அவங்க சந்ததியை பாருங்க, எல்லாருடைய பிள்ளைகளையும் அழிவுக்கு நேராக கொண்டு போன தெய்வம் நோவா பிள்ளைகளை மாத்திரம் தேவன் என்ன செய்தார் பாருங்க, பேழைக்குள்ள கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? பேழைக்குள்ள கொண்டு வந்துட்டார். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நல்லா கவனிக்கணும். நோவா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை மாத்திரம் பேழைக்குள்ள கொண்டு வந்தார். ஆனா மற்ற பிள்ளைகள்லாம் எங்க? தண்ணீரில் அழிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? தண்ணீரினால் அழிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு யாருமே நீதிமான் இல்லை. அன்னைக்கு நோவா மாத்திரம்தான் நீதிமானாக இருந்தார். அதனால நோவா ஃபேமிலி, ஒன்லி நோவா ஃபேமிலி மாத்திரம்தான் இப்ப என்ன பண்ணுச்சு? பேழைக்குள்ள போச்சு. மீதி அத்தனை பிள்ளைகளும் எங்கன்னு தெரியல, எல்லாம் தண்ணியில் அழிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையை, நாம நீதிமானாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். சோத்திரன். நீதியை விட்டு நம்ம வேற வழியா நடந்தால் பாதிக்கப்படுவது நீங்களும் நானும் அல்ல,
பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. இந்த கால வேளையிலே அருமையான தெய்வ பிள்ளையை, நீ நீதி செய்வதை விட்டுவிட்டால், நீ நீதிமான் என்கிற இடத்துல ஸ்தானத்திலே நிற்காவிட்டால், அந்த அனுபவத்திலே நீ கடந்து வராவிட்டால், நாளைய சிரமம் உனக்கு அல்ல, உன் பிள்ளைகளுக்கு. மறந்து போகாதே. எந்த அளவிற்கு நீ நீதிமானாக இந்த உலகத்தில் வாழ தன்னை ஒப்பு கொடுத்து அவ்விதமான பாதையில் உன்னை நீ நடத்துகிறாயோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், மிகவும் மகிமையாக இருக்கும். அந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள், பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னாரு பிள்ளையா என்று சொல்லி உங்கள் பேரங்க ஞாபகப்படுத்துவாங்க, உங்கள் பேரங்க கொண்டு வருவாங்க. அருமையான தெய்வ பிள்ளைய உங்கள் பேரங்க கொண்டு வருவாங்க. அதனால் இன்னைக்கு நோவாவை போன்ற ஒரு நீதிமானாக நாம் வாழ்வது, எதற்காக வாழ்கிறோம், ஏன்னா அப்படிலாம் இருக்கணும், ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வாழணும், ஏன்னா இவ்வளோ பரிசுத்தமாக வாழணும், ஏன் இவ்வளோ அடக்கமாக இருக்கணும், ஏன் இப்படியெல்லாம் நான் இருக்கணும் என்று சொல்லி கேட்பாய் என்றால், உன் பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பதற்காக நீ இந்த காலத்திலே ஒரு நீதிமானாய் காணப்பட வேண்டும். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நீதிமானுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்முடைய சந்ததியை ஒரு ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு வர ஏதுவாக இந்த நாளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் நம்மை வெறுமையாக விட மாட்டார், வெறுமையாக விட மாட்டார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தேவ விருப்பம். அதனால் நீதி செய்கிறத விட்டுறாதீங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 10:9 படிக்கல. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. சங்கீதம் 10:9. நீதிமொழிகள் 19 படிங்க. நீதிமொழிகள் 19. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நல்லா கவனிங்க, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று. நீதிமான் எதில் நடக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு உத்தமமான பாதையில் வருகிறான், வலம் வருகிறான். ஒரு உத்தமமான பாதையில் அவன் நடந்து வருகிறான். பார்த்தீங்களா? நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒரு உத்தமமான அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல் இப்போ வாசித்த நீதிமொழிகளில் என்ன சொல்கிறாரு பாருங்க, உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிறான். பிள்ளைகளுக்கு சேதம் வந்துடாமல், பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துடாமல், பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தி நல்ல பெயரோடு. பார்த்தீங்களா? நீதிமானாக இருக்கிறவன் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உண்மையாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். அதில் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்போ நீதிமான் ஸ்தோத்திரம் அந்த உத்தமமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து வரான். சாதாரணமாக இல்லைங்க. உத்தமம் என்று சொல்கிறது சும்மா அந்த பாயிண்ட்டுக்காக ஒன்றை எடுத்து நம்ம சொல்லிட்டு போகிறது இல்லைங்க. உத்தமம் என்று சொல்லுகிறது எல்லாராலும் வாழ முடியறது இல்லை, எல்லாராலும் வாழ முடியல, உத்தமத்தை வெளிப்படுத்த முடியல. சில பேருக்கு உத்தமம் இல்லைன்னா நீதிமானும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கண்ணு பார்த்தா சிந்தை வேலை செய்யும், சிந்தை வேலை செஞ்சால் கண்ணு பார்க்கும். இது மாதிரி தான் கண்ணுக்கும் சிந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது மாதிரி நீதிமானுக்கும் உத்தமனுக்கும் ஒரு கனெக்ஷன். நல்லா கவனிங்க, நீதிமானுக்கும் உத்தமனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை மனசில் எல்லாரும் வச்சுக்கணும். நீதிமானும் உத்தமனும் சாதாரண அனுபவத்தில் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளையை அந்த நீதிமானும் உத்தமனும் அப்படியே இணைந்தே இருக்காங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். இப்போ நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்ந்த காலங்களிலே இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா, நீதிமானும்
உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். நீதிமான் என்று சொல்லுகிறது அந்த உத்தமமான பாதையில் வழிநடத்தக்கூடியதான் அந்த நீதி. இப்போ அதே போன்று தான் நோவா வாழ்க்கையில் அவன் நீதிமானாக உத்தமனாக காணப்பட்டார். பிற்காலங்களில் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அவங்க சந்ததி பழகி பெருகிச்சு. இன்றைக்கி அந்த சந்ததியிலேருந்து தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம அந்த சந்ததியிலேருந்து தான் வந்திருக்கிறோம். அந்த நீதிமானுடைய சந்ததியில் நோவா காலத்தில் நீதிமானாகிய நோவா உத்தமாக வாழ்ந்த அந்த மனுஷனுடைய சந்ததி மூலமாக தான் இப்போ நம்ம அந்த 3 பிள்ளைகளுடைய சந்ததி மூலமாக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய காரியம். இப்போ நீதிமான் என்று சொல்கிறது நீதிமானை மாத்திரம் தனித்து விடுறதில்ல, நீதிமானுக்கு பக்கத்திலே வரக்கூடியது தான் உத்தமம். ஸ்தோத்திரம். உத்தமம் இல்லாமல் நீதிமான் இல்லை, நீதிமான் இல்லாமல் உத்தமன் இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ அந்த யோசேப்பு மரியாதை என்ன பண்ணுறாரு? பொண்ணு பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகும்போது அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள். இது நீதியும் கலந்துருக்கு, உத்தமமும் கலந்துருக்கு. எப்படி? அவர் பொண்ணை போய் பார்க்குறாரு. பொண்ணை பார்த்தா பொண்ணு வந்து முழுகாமல் இருக்காங்க. சார் இப்போ என்ன பண்ணார்? அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணாரா? ரகசியமாய் தள்ளிவிட மனசாக இருந்தார். பார்த்தீங்களா? இந்த கிரியைகள் காரியங்கள் நீதிமானுக்கும் ஏற்றது, ஒரு உத்தமனுக்கும் உடையது. இப்போ நீதிமானும் உத்தமனுடைய செயலும் இதில் கலந்திருக்கிறது. ஒரு உத்தமனாக யோசேப்பு இருந்ததுனால, ஒரு நீதிமானாக யோசேப்பு இருந்ததுனால இப்போ என்ன செய்கிறாரு பாருங்கள். அதை எல்லாருக்கும் மத்தியில் சொல்லி அவமானப்படுத்த மனசு இல்லாமல் அவரை எப்படி அழகாக பாருங்கள், அழகாக அவரை விட்டு அப்படியே கலண்டுக்கலான்ட்டு தனியாக வரார். ரகசியமாக தள்ளிவிட மனசாக இருந்தார். பார்த்தீங்களா? எனக்கு அது தெரியல. அநேகருடைய குறைய வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, கண்ணா புண்ணான்னு பேசி கண்ணா புண்ணான்னு காட்டி கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடுறோம். அப்போ அந்த நீதிமான் என்கிற உத்தமன் என்கிற அந்த இடத்துல நீங்கள் நான் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போய்டுறோம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய குறையை பார்த்தோம்னா அந்த மனுஷன்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மாதிரி வந்து சொல்லணும். ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. இன்னொரு மனுஷன்ட்ட போய் சொல்கிறது, இன்னொரு மனுஷன்ட்ட போய் கக்குறது, இன்னொரு மனுஷன்ட்ட போய் கண்ணா புண்ணான்னு தாறுமாறாக இன்னொருத்தனை பற்றி பேசுகிறேன். சோதனை இந்த மாதிரி லைனில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து நீதிமானும் கிடையாது, உத்தமனும் கிடையாது. அந்த இடத்துல நிற்க இவங்க தகுதி இல்லாதவர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய படிப்பு படிச்சிருக்கலாங்க, பெரிய ஆசானாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சோண்டு ஒரு தைலக்காரனுடைய தைலத்தெல்லாம் கெடுத்து போட்டது போல் இன்றைக்கும் உங்களுடைய சில கிரியைகள் தான் இன்றைக்கி என்ன பண்ணுது? உங்களே கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு நீதிமானாக உத்தமனாக இருக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அருமையான தெய்வ பிள்ளையை ஸ்தோத்திரம். நீங்கள் அடுத்தவங்களுடைய குறைகள் எல்லாம் கண்ணா புண்ணான்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வாழ்க்கையிலே 1008 குறைகள் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை நம்ம பழி வாங்குகிற மாதிரி, அடுத்தவங்களை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களில் ஈடுபடுறோம். ஸ்தோத்திரம். இது நமக்கு அவசியம் இல்லாத ஒரு வேலை. யார் இந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் நீதிமானாக வாழ வாய்ப்பே கிடையாது. நீதிமான் வந்து அப்படிப்பட்டவன் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே பாருங்கள், இங்கே ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 10:9 நம்ம படித்தோம். பார்த்தீங்களா? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ரொம்ப பத்திரமாக இருப்பான் உத்தமன். நீதிமானும் உத்தமனமாக இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமாக நடப்பாங்களாம். தன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, தன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, பத்திரமாக நடப்பாங்க. நாமும் அப்படி தான். பத்திரம் என்றால் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பத்திரப்படுறோம், பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறோம். அது அப்படியே கீழே விழாமல் கீழே சிந்தாமல் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம் அந்த பொருளை. அதே மாதிரி தான் உத்தமனாக இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகளில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலும் அவன் தன் உத்தமத்தை வெளிப்படுத்துவான். நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். யோபு இருந்ததை நம்ம பார்த்தோம், யோபு இருக்கிறத நம்ம பார்க்குறோம், யோசேப்பு இருந்ததை நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் அந்த நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தாங்க.
ஆபிரகாமை குறித்து பேசும்போது அவர் நீதிமானாகவும் இருந்தார், உத்தமனுமாக இருந்தார். பார்த்தீங்களா? ஆபிரகாம் குறித்து கொஞ்சம் பர்சனலாக சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிருக்கார். பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பாக. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படித்தான். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நீதிமான் தானா? உத்தமர் தானா? அடுத்தவங்க விஷயத்துலலாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, இங்கே என்ன சொல்லுது? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இப்போ நீதிமானாகிய நாம, உத்தமர்களாகிய நாம வாழ்கிற வாழ்க்கையானது அது ஒரு விதையாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போ விதையாக விதைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விதைக்கிற விதையை நம்ம ஒரு நாளில் அறுக்க போகிறோம். நீங்கள் நீதிமானாக இருந்தால், உத்தமனாக இருந்தால், நீங்கள் இந்த உலகத்தில் அது ஒரு விதையாக தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை விதைக்கிறீங்க இந்த பூமியில். அதனால் பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் அந்த விஷயத்தில் பாக்கியவான்களாக இருப்பாங்க. நீங்கள் விதைக்கிற விதை உங்கள் பிள்ளைங்க முளையாக எழும்பிடுவாங்க. பார்த்தீங்களா? அவங்க எழும்பிடுவாங்க. அதனால தான் நாம் விதைக்கிற விதையை நீதியாக, நிதானமாக நல்லா கவனிக்கணும். அதை உத்தமமாக, ஒரு நீதிமானாக இருந்த உத்தமமான வழியில் நம்முடைய வாழ்க்கை சரியாக போய்கொண்டிருந்தா, அருமையான தெய்வ பிள்ளையை ஒரு நாளில் நல்லா கவனிக்கணும், நம்ம பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. நிச்சயமாக இது நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், நடக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நீதிமானா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், உங்களை நீதியில், உத்தமத்தில் உங்களை வெளியே கொண்டு வாங்க. உங்கள் பிற்கால சந்ததி உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் விதைக்க போகிற விதை தான் அந்த பிள்ளைகள் மத்தியில் பாக்கியவான்களாக அவங்க முளைத்து எழும்ப போகிறார்கள். அந்த மனசில் அதை வச்சு அவையும் நீங்கள் உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நீதிமானா, உத்தமனாக நடக்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு போகலாம், அதெல்லாம் யாரும் கேட்கறது கூட ஆள் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை நம்ம விதைக்கிறது வேற, பிற்பாடு ஒரு முளை எழும்ப போகுது. அந்த சந்ததியில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல பாதையில், ஒரு பாக்கியவானாக அவங்க வாழ்க்கையில் காணப்பட ஆண்டவர் வெளியே அவங்கள கொண்டு வர போகிறார். அதுக்காகவது இந்த உலக வாழ்க்கையில் பெற்றோர் ஒரு நீதிமானாக, ஒரு உத்தமனாக, ஒரு சபையில் நிலைச்சிருந்து கர்த்தருக்காக நீங்கள் வாழ்வில் என்று சொன்னார், அதுவே உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுவே உங்கள் குடும்பத்துக்கு மேன்மையாக இருக்கும். சோத்திரம். அதிகமாக எதுவும் செயல்படாமல் தேவ வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமான இந்த வாழ்க்கை ஒரு விதையாக இந்த பூமியில் விதைக்கப்படுது என்பதை நீங்கள் மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த தெய்வம் நம்மோடு கூட வருகிறார். அவர் நம்மை நீதிமானாக பார்க்குறார், நம்ம உத்தமனாக பார்க்கிறார். உத்தமமாக நடக்கிறவன் ரொம்ப பத்திரமாக நடக்கிறான் இருக்கு. அதனால் அவன் தன் உத்தமத்தில் உறுதியாக இருப்பான். அவனுக்கு சேதம் இல்லை, அவனுக்கு போராட்டம் இல்லை. அப்படி வந்தால் கூட ஸ்தோத்திரம் அவன் மேற்கொண்டுருவான். பாருங்கள், ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஒரு போராட்டம் தான், என்ன செய்கிறது? ஆனால் அந்த போராட்டத்தை மேற்கொண்டார். பார்த்தீங்களா? தேவ தூதனானவர் இறங்கி வந்து யோசேப்பு கூட பேசினார். பார்த்தீங்களா? ஏன்? அவன் நீதிமானாக இருந்ததுனால, ஏன்? அவன் உத்தமத்தை வெளிப்படுத்தினதுனால. அதனால தான் யோசேப்பு கூட தேவதூதன் பேசினார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை கர்த்தருடைய பிள்ளையே. உலக வாழ்க்கையில் எல்லாரும் போல நம்ம வாழ்கிறவங்க இல்லை. நாம் வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும். பார்த்தீங்களா? நாம் வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவ சமூகத்தில் நில்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நமக்கு ஒரு மேன்மை இருக்குது, நமக்கு ஒரு மகிமை இருக்குது. ஆண்டவர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். நீங்கள் உங்கள் நீதியை விட்டு வெளியே போகாதீங்க, உத்தமத்தை விட்டு வெளியே போகாதீங்க. இந்த நீதியும் உத்தமமும் இந்த உலக வாழ்க்கையில் அது ஒரு விதை. நீங்கள் விதைக்கிற அந்த விதை தான் பிற்காலத்தில் வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் இந்த பூமியில் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். மறந்து போகாதீங்க. நம்ம உழைக்கிறவங்களுக்கு பலன் நமக்கு கண்டிப்பாக உண்டு. பார்த்தீங்களா? வேலையால் கூலிக்கு பாத்திரமா. இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நம்ம நடந்தாலும் அது ஒரு விதை தான். சோத்துரு, அந்த விதை ஒரு நாள் முளைக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்படி வாழணும், எப்படியாவது வாழணும்னு இல்லாமல் இப்படித்தான் வாழணும் என்கிற அந்த எண்ணத்தோடு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், ஸ்தோத்திரம். எப்போதுமே நாம்
எல்லாவற்றிலும் தேறினவங்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் தேறினவங்களாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் அடுத்தவங்களெலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைய விஷயம் நமக்கு தோல்வியாக தான் முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க விஷயத்தை எதிர்பார்த்து அடுத்தவங்க காரியத்தில் நுழைந்து அடுத்தவங்க விஷயத்தையே பார்த்து பார்த்து வாழ்கிற நாம் தான் ஏமாந்து நிற்கணும். ஆனால் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் சரியான இணைப்பு இருக்கணும், தொடர்பு இருக்கணும். அது துண்டிக்கப்படாமல் காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா, அந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீதிமான் பணியை போல் செலுத்தி லீபோனில் கேதுரு போல் வளர்ந்தான். பார்த்தீங்களா, நீதிமானுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, நீதிமான் பனையை போல செலுத்து லீபோனில் கேதுருவை போல வளர்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நீதிமான் பனை போல நீங்கள் செழிக்கணும், லீபனோனில் கேதுரு போல வளரணும். இன்றைக்கும் அந்த லீபனோனில் பாருங்கள், ஒரு ஸ்தோத்திர 400 கேதுரு மரங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, 400 கேதுரு மரங்கள் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மரங்கள் அப்படி ஒரு 300 அடி உயரத்தில் வளர்ந்து நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, உலகத்திலே உயர்ந்த மரம் கேதுரு மரம். உலகத்திலே உயர்ந்த மரம் கேதுரு மரம். அது இன்றைக்கி 300 அடி உயர்ந்து நிற்கிது. அதான் நீதிமானும் உத்தமனுமாக அந்த மரம் தோற்றம் அளிக்கிறது. அந்த மரத்தை போல இருக்கணும்னு சங்கீதக்காரன் தாவீது அடித்து சொல்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, அந்த மரம் அவ்வளோ பெரிய மரம். சோத்திரம். 150 அடி சுற்றளவு கொண்ட அவ்வளோ பெரிய மரம். அந்த மரம், ஒரு மரத்துக்கே 150 அடி சுற்றளவு வேணும்னா பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய மரம். ஸ்தோத்திரம். 150 அடிக்கு சுற்றளவு உள்ள ஒரு மரம் எங்கேயாவது இப்போ இருக்கான்னு பார்த்தா ரேர், ரொம்ப கஷ்டம் அப்படி கண்டுபிடிக்கிறது. 150 அடியில் ஒரே ஒரு மரம் தான் பாருங்க, ஒரு மரம் தான் நிற்கிது. ஸ்தோத்திரம். வேறு மரம் இல்லை. அவ்வளோ பெரிய மரமாக அது காட்சி அளித்து நல்ல ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மரம் பெரிய கிளையெல்லாம் விட்டு பெருசாலாம் வளராது. அந்த நெட்லிங் மரம் மாதிரி தான் வளருது. நம்ம ஊரில் நெட்லிங் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது உயரம் 50, 60, 100 வரைக்கும் கூட சில நெட்லிங் மரம்லாம் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா 300 அடி உயரம். அப்படியே அந்த நெட்லிங் மரம் மாதிரியே நேராக அந்த மரம் வளருது. ஆனால் அந்த கிளைகள்லாம் பார்த்தா ஒவ்வொரு கிளைகளும் 40 அடி 50 அடி அந்த கிளைகள் வருது, ஒவ்வொரு கிளைகளும். சோத்திரம். அந்த சுத்தளவு, அந்த மரத்தினுடைய சுத்தளவு பார்த்திங்கன்னா 40 அடி வருது. அதுக்கு தான் 150 அடி பரப்பளவு கொண்ட ஒரு கேதுரு மரம். இன்றைக்கி அதுபோல் நீதிமானுடைய வாழ்க்கை இருக்கணும்னு தெய்வம் விரும்பி தான் அந்த வார்த்தையை 92வது சங்கீதத்தில் அமைத்திருக்கிறார். சோத்திரம். சும்மா யாரும் வைக்க மாட்டாங்க, சும்மா பேச மாட்டாங்க, காரியத்தோடு தான் பேசியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம், தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க வாக்கியவான்களாக இருக்கணுங்கிற இந்த சத்தியத்தை காலையில் நம்ம கேட்டிருக்கோம். அலட்சியப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். இது நிறைய பேருக்கு இந்த செய்தி போகணும், ஆனால் இன்றைக்கி போக முடியாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஆயத்தம் இல்லை இங்கே யாரும். நமக்கு இந்த சிஸ்டம் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நானே கரெக்டாக தான் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் இது பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த ஃபேஸ்புக் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தி வருது. முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு விதை என்பதை மறந்து போகாமல் நீங்கள் நீதிமானாக உத்தமனாக வாழ்வது இந்த உலகத்தில் அது ஒரு விதை. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது மரமாக எழும்பி வந்து நிற்க போகுது. அப்படி நிற்கும்போது உங்கள் பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க இந்த பூமியில். இது நிச்சயமாக நடக்கும். ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது உண்மைதான். பிள்ளைகளுக்கு நிறையா சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீங்க. அந்த வீடு, இந்த நிலம், அந்த ஊரில் இருக்கிற நிலம், இது இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீ நடக்கிற நீதிமான் என்கிற அந்த வரிசையில், உத்தமன் என்கிற அந்த வரிசையில் நீங்கள் இல்லாட்டா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற எந்த நன்மைகளும் நன்மையாக இருக்காது. மெயினாக நோவா தான் வாழ்ந்த காலத்தில் அவர் நீதிமானாக இருந்ததுனால, அவர் உத்தமனாக நடந்ததுனால நோவா பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்ற நினைக்கிறார். அதனால் நாம் இப்போ அவருக்கு முன்னாடி
அவருக்கு முன்பாக ஒரு நீதிமானா, ஒரு உத்தமனா நடக்க இந்த கால வேலையில் ஒப்பு கொடுப்போமா? உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். தன்னை மாத்திரம் பத்திரமா காத்துக்கொள்ள, தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் தம்மை நம்பி இருக்கிறவங்களையும் பத்திரமா வழிநடத்துகிறார். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல கேட்போம். எல்லாரும் கேளுங்க. அப்பா சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபையானது எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஒரு நீதிமானா, ஒரு உத்தமனா வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் அது ஒரு விதை என்கிற ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இது முளைத்து எழும்பி என் பிற்கால சந்ததி, என் பிள்ளைகள் அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை சென்றடைந்து இந்த பூமியில் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்க போகிறார்கள் என்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் குடும்பமும் நாங்களும் நீதிமானா உத்தமனாய் நடந்து, ஆண்டவரே, அதை நாங்கள் விதையாக பாவித்து எங்கள் வாழ்க்கையில் அவ்விதமாக செயல்பட தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க. கால வேளையில் யார் யாரெல்லாம் அந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்டாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. லைவ் மூலமாக வந்தவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, அதிசயங்களை காணப்படுங்க. தெய்வ ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருவோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளை என்னவென்றால், நாம் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பல நன்மைகளை சேர்த்து வைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம் பிள்ளைகளையும் இந்த நாட்களில் ஒவ்வொரு பெற்றோரும் கண்டுக்காமல் விடாமல் பிள்ளைகள் வாழ்க்கையில் படிப்பு, அவர் ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க, எப்படி நிற்கிறாங்க, எப்படி போகிறாங்க வராங்க கொஞ்சம் கண்காணிக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை அப்படியே அனாதையாக விட்டுட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமை மாறி காலேஜில் கொண்டு பிள்ளையை சேர்த்தாங்கன்னா பாடு விட்டுச்சுன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. ஸ்கூலில் கொண்டு ஹாஸ்டலில் பிள்ளையை சேர்த்தாங்கன்னா சனியை விட்டுச்சுங்கிற மாதிரி அதோடு இவங்க ஒதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தொடர்பும் இல்லை, எந்த காரியமும் இல்லை இவங்களுக்கு. அதனால் ஆண்டவர் தான் இவங்களை தொடரும். கர்த்தர் இவங்களை மேன்மைப்படுத்தணும். ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சோத்திரம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கணும். உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களான்னு போய் பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்கெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். பிள்ளைகளுடைய வாத்தியாரெல்லாம், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். நல்லா வராங்களா, படிக்கிறாங்களா? சோத்திரம். பெத்து போட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. நேராக உங்கள் பிள்ளைகளை கொண்டு எந்த காலேஜில் சேர்த்திங்களோ அந்த காலேஜில் போய் என் பிள்ளை நல்லா படிக்கிறானா, அந்த பள்ளியில் போய் என் பிள்ளை நல்லா படிக்கிறானா என்று சொல்லி மாதம் ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை மேலே உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், விசாரிங்க. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிறானா. நீங்களும் பத்திரமா இருக்கணும், உங்கள் பிள்ளைகளையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால் சும்மா ஸ்கூலுக்கு தள்ளி விட்டுட்டு ஸ்கூலுக்கே போகாமல் பிள்ளைகளே விசாரிக்காமல் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து என்ன பிரயோஜனம்? சோத்திரம். யோசிச்சு பாருங்கள். அனாதை பிள்ளைகள் தான் அநேகர் வளர்க்குறாங்க. அவங்க கூட போய் பிள்ளை நல்லா படிக்கிறாளா, நல்லா படிக்கிறானா என்று வினாவிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் பெத்த பிள்ளையே போய் விசாரிக்கிறது இல்லை, அவனுக்கு நல்ல அறிவை ஊட்டுறதில்லை, ஒரு பயத்தை ஏற்படுத்துறதில்லை. வாத்தியாருக்கெல்லாம் கீழ்படுகிறானா, ஸ்கூலில் நல்ல பேர் எடுக்கிறானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. மனம் மாறுங்கம்மா, மனம் திரும்புங்க. சும்மா எந்த நேரமும் செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த நேரமும் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விதைக்கிறது விதை. ரொம்ப எச்சரிக்கையாருங்க. போய் விசாரிங்க, பிள்ளைகளை போய் விசாரிங்க. காலேஜில் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு போங்க, விசாரிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்டை நண்பர்கள் சொல்லுவான்ல, நண்பர்களையும் கூப்பிடுங்க. எப்படிப்பா எல்லாம் படிக்கிறீங்க, கொஞ்சம் விடாவுங்க. சோத்துட ஒன்றும் செய்ய மாட்டேன், பிரச்சனை மாத்திரம் வந்த பிறகு ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறது. அதனால் இந்த நிலைமை வேண்டாம். பிள்ளைகளை விசாரிங்க. பிள்ளைகள் ஒழுங்காக காலேஜுக்கு போகிறாங்களான்னு பாருங்கள். ஸ்கூல் ஆசிரியரை பார்த்து அட்டண்டன்ஸை கேளுங்க, எப்படி கரெக்டாக பள்ளிக்கு வந்திருக்காங்களான்னு கேளுங்க. எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுத்த பிள்ளைக்கு உங்கள்கிட்ட தான் கணக்கு வைப்பார். அதனால் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவர் ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறாங்க, அல்லது பள்ளியில் சேர்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க.
ஆனால் அதோட பாடு முடிச்சு பணத்தை மாத்திரம் கட்டிட்டு ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, அங்கே புள்ள படிக்கிறாளா, ஒழுங்காக போயிட்டுருக்கா, ஆசிரியர்கிட்ட போய் விசாரிக்கிறது இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் தலையிடுறதில்லை. பணத்தை மாத்திரம் தூக்கி எறிஞ்சிட்டா போதும்னு நினச்சிட்டு இருக்க பெற்றோரை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் பாடுபடுகிறவர்களா செயல்படுகிறவர்களா இந்த நாட்கள் இருந்து எந்த கல்லூரியில் கொண்டு பிள்ளையை சேர்த்தாங்களோ, எந்த பள்ளியில் கொண்டு பிள்ளைகளை சேர்த்தாங்களோ, அந்த கல்லூரியிலும் பிள்ளைகளை சந்தித்து, அந்த பள்ளியிலும் பிள்ளைகளை சந்தித்து அவங்க நல்ல காரியங்களை கேட்க, நல்ல சர்டிஃபிகேட்டை கேட்க ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிட ஆண்டவர் அதிகமாக உதவி செய்கிறாங்க. எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை ஸ்தோத்திரம் 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.